Appa and I started working together. He wasn't my Yeah. so எனக்கு நான் வந்து என்னோட இன்னர் சைல்டு எனக்கு ரொம்ப உள்ளவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது நான் விட்டு ரொம்ப போல. என்ன கேள்வி சம்பந்தமே இல்லை. அது இல்லையா? அதுதான் கேட்டீங்களா எனக்கு அப்படியா? Absolutely love அறிவு love அஞ்சு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னுடைய டெக் வேர்ல்ட்ல இருந்தேன்னு வைங்க, நான் இங்க இருக்கிற எல்லா கம்போசர்ஸும் சம்பாதிக்கிறாங்க ஒரு வருஷத்துல, அது ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கும். வேர்ல்ட் பேங்க் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு அவ்வளவு எல்லாம் எல்லா அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு இப்போ சில ஃபீலிங்ஸ் வருது, இந்த ஃபீலிங்ஸை பாட்டாக்கணும் அப்படின்றது. ஆமா எனக்கு இது அப்படியே கேட்டிருக்கலாமா டைரக்டா? How often do you fall in and out of love? I think honestly when I write songs and I'm writing my lyrics and stuff, I think நான் சம்டைம்ஸ் எழுதுவேன், ஏதோ சரி இதுக்கு தான் நான் எழுதுறேன் அந்த மாதிரி யோசிச்சு எழுதுவேன். அதுக்கப்புறம் when I look back at it I'm like this is so relevant to what I'm going through. அந்த மாதிரி ஒரு என்னையே நான் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி. ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், நான் யாரும் சொல்ல மாட்டேன், சரி பாட்டுக்காக அவன் போய் வேணும்னே லவ் பண்ணிடலாமா? ஐயோ என்ன சொல்ல வரீங்க? இல்ல ஞாபகம் வச்சு சொல்றேன். இல்ல சத்தியமா இல்ல. இங்க இத கட்டிக்கா பாருங்க அக்கில்ல. What do you mean? லவ் சொல்ல. This name's dragging me. क्वेश्चनே மறந்துச்சு எனக்கு. சாரி, நான் ரொம்ப வளவளன்னு சத்தியமா இல்லவே இல்ல, அழகா இருந்துச்சு. ஆஃப் தி போத் ஆஃப் யூ யாருக்கு வந்து இந்த ரோல் ஸ்விட்சிங்ல பிரச்சனை from personal to professional? இல்ல எனக்கு ஆக்சுவலி புரியல. அப்ப இல்லன்னா புரியுதா? வணக்கம் சந்தோஷ் தி. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு நான் சொல்லணும்னா நன்றி, என்னை ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு. முதன் முறை வந்திருக்கேன் இந்த நாட்டுக்கு. கொஞ்சம் ஒரு வெக்கத்தோடு தான் சொல்கிறாரு, ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் இருந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்துக்கு நம்ம இன்னும் இது வரைக்கும் வந்தது இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது சரி மேபி இந்த ஒகேஷனுக்கு தான் வரணும்னு இருக்கு போல். ஒன்று சேர்ந்ததுக்கான கான்டெக்ட் வந்து வரி வரி அப்படிங்கிற ஒரு இண்டி சாங் உங்களுது. காலையில் ஸ்பாட்டிஃபைல கேட்டேன், அதுக்கப்புறமா ஒரு ஈவெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்ரீலங்கன் ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே அந்த வீடியோ ஆல்சோ காட் ஸ்க்ரீன் தேர். நான் இன்னும் ஏதோ பயங்கரமாக பாட்டு பற்றி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுது, எப்படி இவ்வளோ பயங்கர கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் போடுறீங்க இல்லை? I've always felt that about I don't know all of you, I guess, in a sense. I think he's colorful because of அம்மா. Okay. நானும் கலர்ஃபுல் அம்மானால தான் ஆக்சுவலி. ஏன்னா அம்மா தான் நிறைய இப்போ பார்த்தாலும் அம்மா வந்து ஒரு பேரட் பீகாக் அந்த மாதிரி இருப்பாங்க. தவிர்க்க முடியாத சக்தி. மேபி இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறாரு. இந்த நாடு அப்படின்னு ஆரம்பிச்சதுனால பர்டிகுலர்லி இந்த இங்கே இது செய்வதற்கான ஒரு காரணமும். Talk to me about growing up here. Talk to me about. So என்னோட அம்மா அண்ட் பாட்டி என்னோட ஃபுல் ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான், அவங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்காங்க. நான் இங்கே கொலம்போல தான் பிறந்தேன். ஐ grew up in Australia, ஆனால் இங்கே தான் பிறந்தேன். ஸோ என்னோட ஹோம் இதுதான். ஸோ இங்கே தான் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஷூட் பண்ணேன், ரூட்ஸ். அது வந்து யாழ்ப்பாணத்தில் ஷூட் பண்ணேன். ஸோ இது கரெக்ட். இந்த வீடியோ இங்கே தான் ஷூட் பண்ணனால இங்கே ரிலீஸ் பண்ணணும், இங்கே ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த ஒரு இது திங் தான். நீங்களுமே இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம், நான் வந்து ஃபேமிலி எங்கே இருக்கோ அப்படியே அங்கே மைக்ரேட் ஆகிட்டு சுற்றிட்டு இருப்பேன். லாஸ்ட் இயர் நிறைய இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு சென்னையிலையும் லான்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ சீக்கிரமாக பண்ணலாம். இங்கே ஷூட் பண்ணதுக்கான ஒரு காரணம், இங்கே ஷூட் பண்ண காரணம் நான் இங்கே இருந்தேன் அப்போது. அண்ட் அப்போது வந்து இங்கே தான் பார்ட்டும் பண்ணோம். ஸோ பண்ணி நாங்கள் இந்த வீடியோவே நாங்கள் 1 வீக்கில் ஷூட் பண்ணோம். உடனே டிஸ்கஸ் பண்ணி சோமி வந்து ஆக்சுவலி நான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து அப்படியே உடனே நாங்கள் சோமி அண்ணா இங்கே இருந்தார். அப்போ அவர் வந்து சரி அவர் இங்கே இருக்கார். ஸோ அப்படியே அவர் அக்ரி பண்ண நான் டிரெக்ட் பண்ணுறேன்னா அது பெரிய விஷயம். ஸோ அப்படியே நாங்கள் அதுலேருந்து 1 வீக் பண்ணி முடிச்சோம் இந்த வீடியோ. சில ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரிட்டியா இருந்தது. சம் ஆஃப் தி கான்ட்ராஸ்ட், அந்த செவப்பு. ஆமாம், ஜனம்
ஜனமே ஜாயா சூப்பரா பயங்கரமான அண்ட் ஒரு விதத்துல ஒரு உங்ககிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 90s வைப் வந்ததுன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல. இல்ல ஒரு டைம்ல நம்ம டிவில எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோமோ ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படியே வரும்ல, அவங்க கடந்த காலத்துல இருந்து ஒரு சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ். அண்ட் இதுல டெலிபரேட்டாவே அது கொஞ்சம் பழைய ஷார்ட்டாவே விஷுவலாவே இருக்கணும்ன்ற மாதிரி கூட பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். ஆமா ஒரு அச்சீவ்மென்ட் அவர் அப்படி ஃபீல் பண்ணாச்சு. ஆமா ஆக்சுவலி ஏன்னா நாஸ்டால்ஜியா வந்து இந்த பாட்டுக்கும் இந்த வீடியோக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எமோஷன். ஸோ அது ஒரு மெமரிக்குள்ளதான் அந்த பாட்டே இருக்கு. ஸோ அந்த அண்ட் கோரஸ் வரும்போது தான் அந்த மெமரியில இருந்து நான் வெளியில வரேன். ஸோ அதனால அந்த நிறைய சீன்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் கிரெயினியா இருக்கும், நிறைய ஒரு ஒரு நாஸ்டாலஜிக் லுக் இருக்கும். ஸோ நீங்க 90s சொன்னதா எங்களுக்கு பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ why specifically that decade? Actually, I honestly didn't mean it to be 90s. Because I don't think I grew up in the 90s, I wouldn't say. But I think it's just nostalgia, and sometimes nostalgia வந்து இந்த லுக் வரும்போது அந்த ஃபீலிங் வரும். சோ அதனால அப்படிதான் வந்தது. பட் அந்த எரா டார்கெட் அந்த டைம்க்கு ஏத்தல அந்த பாப் சாங்ஸ் எல்லாம், எஸ்பெஷலி அந்த ஒரு எம்டிவியா இருக்கு சேனல்யா இருக்கு, இதுல எல்லாம் வரக்கூடிய அந்த பாப் சாங்குக்கே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் டிபிக்கலி இருக்கும் இல்லையா? ஒரு பொண்ணு வந்து அப்படி பாடுவாங்க, பாடும்போது அவங்களுடைய ஒரு கதை அவங்களுடைய கடந்த கால வலியை பத்தி கொஞ்சம் பேசுவாங்க. இந்த பாட்டே ஒரு மாதிரி ஒரு முந்தி வர ஒரு எர்னஸ்ட் சாங் ஃபீலும் இருக்கு. ஒரு ரொம்ப 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 லவ் பண்ற பாட்டுலாம் வரும்ல அந்த டைம்ல, இப்படிலாம் லவ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பாட்டு அந்த ஃபீல் தான் அந்த பாட்டுலயும். சோ ஓகே இந்த மாதிரி ஒரு லவ் அப்படின்றது தான் இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு எமோஷனா நம்ம பார்க்கலாம் இல்லையா? பர்టిక్యులர்லி ரொமான்டிக். ஆமா இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே இப்ப வர முக்கியத்துக்கு ஒன்று முக்கியமா ஒன்று தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், எந்த மாதிரி கலையை உருவாக்குனாலுமே கூட. ஸோ இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் வாட் வுட் பி தட் ஃபார் யூ டு சே இதனால தான் இதுதான் இதனுடைய ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி? எனக்கு இந்த பாட்டு எப்படின்னா, ஆக்சுவலி இந்த பாட்டு ஃபுல்லா ஒருத்தர் தொலைச்சிட்டான் அந்த மாதிரி, எங்க போயிட்டா வாரி வாரி அந்த மாதிரி தான் அந்த பாட்டு ஃபுல்லா போகும். பட் அந்த பாட்டு முடிகிற டைம்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் அப்போதான் வந்து கண்ணாடியேன்னு வரும். அந்த பாயிண்ட்ல வந்து நான் இந்த ஃபுல் பாட்டு நான் எனக்கே பாடுற மாதிரி தான் போகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் உங்களோட சின்ன வயசுல இருந்த ஒரு செல்ஃபோ உங்களுக்கு வந்து உங்களோட ஒரு வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் நம்ம அதை நோக்கி தான் அந்த பாட்டு போற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு எண்ட் ஆஃப் தி சாங். சோ ஆமா, சோ அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அப்படிதான் தோணுதா உங்களை பொறுத்தும்? எனக்கு நான் வந்து என்னோட இன்னர் சைல்டு எனக்கு ரொம்ப உள்ளவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது நான் விட்டு ரொம்ப போல. அது இல்லையா? அவங்க பாவம் இல்ல, பாவம் இல்ல, ஜெனுவனாவே அந்த பாட்டினுடைய ஒரு ஆழத்தை பேசிட்டு இருக்காங்க. ஜெனுவனாவே அதுக்குலாம் எஃபோர்ட் போடுறது இல்ல, விக்கிறதுக்கு அந்த மாதிரி நான் யோசிக்கல. ஆனா ஏன்னா ஆக்சுவலி லைக் நான் வந்து பாட்டு எதுக்கு பண்றோம், நம்ம ஒருத்தர் என்டர்டெயின் பண்ணணும், நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ளஸ் என்டர்டெயின் பண்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் சம்டைம்ஸ் பாட்டு பண்ணும்போது it's not from a place of want but from a place of need. அந்த பிளேஸ்ல இருந்தா யூசுவலி வரும். நாங்க என்ன நம்ம பண்ணணும்னு யோசிக்கிறத விட என்ன தேவைப்படுது எனக்கு சொல்லி ஆகணும்னு தோணுது அப்படின்ற அந்த இடத்துல இருந்து யோசிப்போம். ஜெனரலி நான் என்னோட சாங் ரைட்டிங்ல நான் நிறைய அப்படி யோசிப்பேன். எதோட விக்கலாம் ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருப்போம். ஸ்டில் ஐ கீப் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் இட் பிகாஸ் it is coming more towards how much you can afford on your art form. அதை ப்ரெசென்ட் பண்றீங்கன்னா இது எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி இது இவ்வளவு தூரம் போயிருக்குன்னு நம்ம பெர்செப்ஷனை ட்வீக் பண்ண முடியும். இன்னைக்கு அதோட ஆல் டைம் ஹையஸ்ட்ல இப்போ இருக்கும். நம்ம லாஸ்ட் பேஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா மோசம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஐ கேன் ஒன்லி ஸ்பீக் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஈவன் இஃப் யூ கோ டு ஓட் 10,000 விஷயம் பார்ப்போம். பட் உங்களுக்கு பர்சனலா ஒன்று நடந்துருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஓட் போடுவீங்க. கரெக்டா? யூ வில் நெவர் டெல். நமக்கு ஒன்று நடந்திருக்கும். சம் பொலிட்டிக்கல் சைட் ஆஃப் ஆக்ஷன் ஆர் பார்ட்டி would have done something to you, either positive or negative. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ஓட் போடுவோம். அப்படி இருக்கும்போது எனக்கு நான் எப்படி பாருங்கன்னா ஃப்ரம்
my own experience because we keep releasing ஒரு 30-40 songs a year. ஸோ ஓவராலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி how are some songs received better in terms of numerics. Some songs are like people want to gatekeep. தலைவா இந்த சாங்லாம் ட்ரெண்ட் ஆக்கிடாதீங்க, இது எங்கள் சாங் என்னடா வந்து 10ல் 1 தான் ஓட போகுது, அதுலேயே வந்து கேட் கீப்பிங்க அப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஐ ஃபீல் அது கொஞ்சமாவது நடக்க ஒன்று குழந்தைய நடக்க பிறந்த உடனே காரில் போட்டு வேகமாக அனுப்பிச்சிட்டு ஓடுது பாருன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஐ திங்க் அது வந்து வி ஹாவ் டு பி நம்மளே அது கொஞ்சம் ஃபேரா வி ஹேவ் டு ப்ளே தி கேம் நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அந்த குழந்தை கார அனாலிசிஸ் இல்ல, நான் விஷுவலைஸ் பண்ணி அதேதான் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி அந்த கொண்டாடுற வச்சு தப்பா இருக்கும். இல்ல அந்த கொண்டாடுற பேரண்ட்ஸ் மூஞ்சில எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் ஒரு வாட்டி ஒரு ஸ்டுடியோ போயிருந்தேன், ஒரு அப்பா வந்தாரு. அந்த அப்பா வந்து பொண்ணு வந்து ஆர்டிஸ்ட், ஓகே, அவங்க வந்து காமிக்கிறாரு இந்த மாதிரி செமையா போயிருக்கு, பயங்கரமான ஆர்டிஸ்ட் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கே தெரியாது எல்லாம் ஃபேக்குன்னு. அதே இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஃபேக்கு, அவங்க பண்ண சாங் எல்லாத்தையும் தலைவன் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான் வருஷத்துக்கு, பொண்ணுக்கே சொல்ல. அட்லீஸ்ட் அவளுக்கு தெரிஞ்சாலும் ஒன்னா ஸ்கேம் பண்ண கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாவது வரும். அவளுக்கு தெரியாது நல்லா இல்லைன்னு. அவங்க வந்து ப்ராப்பரா அதை பார்த்தப்ப இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7 years இருக்கும். பயங்கர சோகமா இருக்குது. 7 years முன்னாடி. இப்போ கூட ஏதோ அடிச்சு பிடிச்சி எல்லாம் பண்றாங்க, நானும் ஓடிட்டேன் அப்படின்னு ஓடுது. there is some sense of relatability. அப்போ வந்து this was not even a thing. அந்த பொண்ணு வந்து she was so ஆர்கானிக்கா நமக்கு ஏதோ நடக்குது அப்படின்னு ஹாப்பியான நல்ல பிள்ளை. அது ஒரு திமிர் எடுத்த ஆர்டிஸ்ட், நாங்களாம் பயங்கரம் அப்படின்னு அதுவும் இல்லை, நல்ல பிள்ளை, காலி. அப்பதான் நினைச்சேன் இந்த ஸ்பேஸ்க்கு மட்டும் நம்ம பசங்க மட்டும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் நம்ம நிறைய பேர் மென்டர் பண்ணுவோம், அவங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லணும் இன்னுமே அதாம கூட இருக்கும். there is no pressure for you to perform well analytically. அந்த சாங் இவ்வளோ வியூஸ் ஒரு நாளைக்கு, அது அப்படி ஒரு ப்ரெஷர் யாருமே போடலையே. அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான், அதுக்குள்ள போகாம இருந்தா ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்தா இந்த டு ஆன்சர் த क्वेश्चन இதோட செல்லிங் பாயிண்டா மனசுக்குள்ள இருந்து சொல்லணும் அப்படின்னா இதுல அந்த எனக்கு வந்து ஒரு சிந்த் பாப்பும் ஒரு தவிலும் சேருது, அதுக்குள்ள ஒரு பிரசன்டேஷன் வந்து ஒரு நம்மளோட மியூசிக் எடுத்துட்டு போய் நம்ம வந்து எல்லாரும் யாருக்கு வேணா பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்றோம். அதுதான் வந்து கன்னியாகுமரி தெரியல, அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஷேர் பண்றதுதான், அவ்வளவுதான். நம்ம காட்டும் போது எக்ஸைட் ஆனாங்க நிறைய. யூசுவலி நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ண சாங்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா இட் குட் ஹவ் ரீச்ட் மாஸ் ஆடியன்ஸ். அதுக்கு ரீசன் என்னன்னா we are very extremely self critical. நான் போட்டு நாங்க ஒரு குரூப் இருக்கோம், நல்லா இல்லன்னு மட்டுமே அதிகமா சொல்ற குரூப் இருக்கும், அதுவே நாங்க பாஸ் பண்ணி எடுப்போம். ஸோ சம்டைம்ஸ் அதுல எல்லாரும் பிடிக்கும் போது நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவ்வளவுதான் அதோட செல்லிங் பாயிண்ட். ஓகே, உங்களையே நாங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா for me இந்த கான்வர்சேஷன்ல ஒரு அடிஷனல் டைனமிக் இஸ் makes us very absorbing அப்படினா சொல்லலாம். ஒரு அடிஷனல் லேயர் of இதுக்குள்ள parenthood இல்லையா? I mean, I interact with people who are collaborators, friends இல்லையா? இது நடுவில் இந்த பேரண்ட் சைல்டு டைனமிக்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எது கேட்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த ஒரு உதாரணத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய ஒரு பெண் ஏதோ ஒரு பெரிய ஆளாக வரணுன்ற ஆர்வத்தில் ஒரு வேலையை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறானோ ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்ணி அவளுடைய வெற்றியை உருவாக்க ட்ரை பண்ணிருக்கான் இல்லையா? இப்போது யுவர் ஸ்பேஸ் வேர் யூஆர் கிரியேட்டிங் ஆர்ட் இல்லையா? ஆர்ட் உருவாக்குறவங்களுக்கு என்ன தேவை? அந்த ஆர்ட்டை நிறைய பேர் கன்சியூம் பண்ணணும், ஏதோ ஒரு விதத்தில் ரசிக்கணும், நம்ம சொல்ல வர அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அதெல்லாம். அப்போது அதுக்குள்ளே இந்த விளையாட்டுக்குள்ள, அதுவும் உங்களுக்கு இந்த விளையாட்டு என்னன்னு தெரியும் இல்லையா? இது வழியா வெற்றிகள் உருவாக்குவது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டும் இப்படி இது சரி, இந்த பாதை வேண்டாம் அப்படிங்கிற முடிவுகள்லாம் எப்படி எடுக்க முடியுது? எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் பர்சனல் அட்டாக். அது ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அது எதுக்காக பண்றாங்க? அதுல வந்து அல்டிமேட்லி இட் இஸ் டுவர்ட்ஸ் மானிட்டைசிங். இட் குட் பி மணி ஆர் ஃபேம் ஆர் போத். கரெக்டா? நான் வந்து என்னுடைய டெக் வேர்ல்ட்ல இருந்தேன்னு வைங்க,
நான் இங்கே இருக்கிற எல்லா கம்போசர்ஸும் சம்பாதிக்கிறாங்களோ ஒரு வருஷத்தில் அது ஒரு மாதத்துக்கு சம்பாதிப்பேன். ஸோ இஃப் மை ஒன்லி கோல் வாஸ் மணி ஐ ஷுடன்ட் பி ஹியர். இந்த மியூசிக் கிடையாது. ஸோ டு பி வெரி பிளண்ட் அபவுட் இட் பிகாஸ் த ரெவென்யூஸ் இன் டெக் யூ நோ இட்ஸ் இன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். எனக்கு வந்து அது என்னை எக்ஸைட் பண்ணல. ப்ளஸ் நான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் அது இதெல்லாம் இருந்ததுனால ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் மியூசிக்ல இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு ராங் ஆயிருப்பேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ அம் ஹியர். வேர்ல்ட் பேங்க் அக்கவுண்ட் ஹேக் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஏதாவது ஒண்ணு அவ்வளவு பெரிய எல்லாம் எல்லா அக்கௌண்ட்ல இருந்து ₹1 எடுத்தாலே போதும். இல்ல ரொம்ப ஒரு கிரே ஏரியால போய் நம்ம பண்ணோம்னா அது போர். அது வேணாம். அந்த மாதிரி கொஞ்சம் கூட தாட் ப்ராசஸ் கூட இருக்கக்கூடாது. இது கிளீனா வைக்குது என்னோட தாட் ப்ராசஸ் மியூசிக் வந்து. ஸோ இது ஒரு மெடிடேட்டிவா பாக்குறேன். அங்கேயும் வந்து அதே கோதாவை பண்றதுக்கு எதுக்கு பண்ணணும்ட்டு அவ்வளவுதான். பெரிய பேரண்ட் அதெல்லாம் இல்லை. அதில் நம்மளால அது முடியும். அதை நம்ம பண்ணா இட் இஸ் கோயிங் டு எங்கேயோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து irrelevant-ஆ ஃபீல் பண்ணக்கூடாது. கரெக்டா? எங்கேயோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சின்னதா ஒரு செம்ம ஒரு ஆர்ட் ஃபார்ம் இல்ல சாங் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 100 மில்லியன்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா 100ல 5 கூட இருக்காது உண்மையா. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் அதுதான். லைக் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட நான் மியூசிஷியன்ஸ் பேசினா வந்து இந்த வீடியோக்கு 1 மில்லியன் தான் வந்திருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா 1 மில்லியன் ரொம்ப எனக்கு வந்து அது பெரிய நம்பரா தான் நான் பாக்குறேன் இன்னும். அது வந்து and so அந்த there's this like number game that happens in every industry. So அதனால சில பேர் டிஃபீட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து அந்த கேமுக்குள்ள இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த விதத்துலயுமே இருக்கிறதுலயே நம்பர்ஸ் என் பொண்ணுக்கு தான் ஜாஸ்தி வரணும் அப்படின்ற சுயநலத்துல இருந்தா பல பேர் அதை செய்யறாங்கல்ல. ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு பாசத்துல இருந்து வரக்கூடிய ஒரு அப்படி இல்ல. என்ன எனக்கு புரியுது என்ன ட்ரை பண்ணாங்க. தேர் இஸ் an organic hit. எப்பயுமே ஏதாவது ஆர்கானிக் ஹிட் வரும். நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா என்னோட பிகஸ்ட் சாங் இஸ் an organic hit. இப்ப அந்த என்ஜாய் அது என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு சின்ன ஒரு ரிலீஸ் ஃபங்க்ஷன் அடிச்சோம், அவ்வளவுதான். தட் இஸ் ஓவரால் ஸ்பெண்ட்னு சொன்னீங்கன்னா. அண்ட் யாரையுமே நான் என்ன சொன்னேன்னா, சினிமாவில் வந்து இந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து நான் ஃபிலிம் அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும்னு சொல்லி விட்டுட்டோம். ஆக்சுவலாக தனுஷ் சார்லாம் ஆக்சுவலாக கோச்சிக்கிட்டாரு. என்னப்பா நான் வந்து ஒரு சாங் தி வந்து ஹீ லவ்ஸ் தீல அப்போ வந்து நான் அதை ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு லிங்க் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டார் சார். அப்போ நான் வந்து சார் ரொம்ப சாரி சார், நீங்கள் கோச்சிக்கிற அளவுலாம் ஒர்க் இல்லை, நாங்கள் வந்து இது அப்படியே விட்டா என்ன வந்து பார்க்கணும்னு டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோம். அண்ட் த டெஸ்ட் ஆக்சுவலி ஒர்க் ஒண்டர்ஸ். இட் ஓப்பன் a huge door for us. நாங்கள் எங்களுக்குமே இப்படி யோசிக்கணும். அண்ட் நான் ஃபிலிமா அப்படிலாம் கணக்கு இல்லை, மக்கள் கனெக்ட் ஆனா இன்னைக்கு சூப்பராக கனெக்ட் ஆகும். இன்னைக்கு வந்து they really don't care as long as it is entertaining. அப்படி வரும்போது என்ன பண்ணா அவசியம், இது தேவைதானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம இருந்துட்டே இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மூவ் பண்றோம்ன்றதுக்கு நான் பர்சனலி நம்ம பேசுற ஜோன்ஸ்ல இருந்து கொஞ்சம் லைட்டா அப்படி வெளியில வந்துட்டு மறுபடியும் அதுக்குள்ள வந்துடுறேன். வெளியில வர்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும், என்ஜாமி. இப்போ நான் கூட்டிட்டு போறேன் லைட்டா, இல்ல இது வரைக்கும் கரெக்டா தான் இருக்கும். நான் தான் முதல்ல வேற ஜோன் எடுத்து போலாம். ஏன்னா என்ஜாய் சொன்னீங்க சமீபத்துல. அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியால யூ ஹேட் கான்வர்சேஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் கூட. இன் ஹைண்ட்சைட் இதை தவிர்த்திருக்க முடியுமா ஏதாவது ஒரு விதத்துல? இதை இப்படி அணுகி இருக்கணும், எந்த சைட்ல இருந்து வேணா நான் சொல்றேன், நான் கேட்கிறேன். இந்த ஓவரால் ப்ராடா கொஞ்சம் மேல இருந்து இதை பாக்குறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த லேக் ஆஃப் யூனிட்டிய, இந்த ஒரு ஃப்ரிக்ஷனை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரி நாங்க பேசியிருந்தா, ஐ திங்க் I really think anything can be solved if you're in a room together. பேசி so அது actually conversations தான். It's conversations that haven't been held. ஸோ அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் அந்த கான்வர்சேஷனுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நடந்தா ஐ திங்க் இது ஏன்னா அதுல எனக்கு உண்மையா அந்த இஷ்யூ வந்து ஐ மீன் டு நாட் கெட் இன்டு தட், பட் ஐ திங்க் அது ஒரு conversation should be held, I feel, and if we have those conversations. I think honestly சொல்லவா, எல்லாமே டிஜிட்டல் டொமைன்ல இருக்கு தலைவா. அண்ட் மெயினா எனக்கு
the biggest problem I have, not only in this issue, discussion வேணும் சொல்லிட்டு எந்த டிஸ்கஷன்லுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. blanket statement. You can apply this to anybody, from anyone you know to anyone everybody knows. அதுதான் என்னுடைய ஒரு சிம்பிள். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் எனக்கு ஒத்தே வராது. டிஸ்கஷனா டிஸ்கஸ், ஈவன் என்னுடைய நீ எது பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் வாண்டதுல தான் இருக்கும். அண்ட் ரொம்ப கிளைம்ஸ் வந்து தப்பாவோ உண்மைக்கு புறம்போவா இருந்தா I'll directly say, you know me. நீங்க என்ன ஒரு 2-3 நாள் பார்த்துருப்பீங்களா, அதோட வெளிப்படுத்த அதுவும். There's no hate. இதை ஹேட்ஃபுல்லா நினைச்சிட வேண்டாம். I absolutely love அறிவு, I love ரஞ்சித், எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸுக்கான ரியாக்ஷன் அது. அண்ட் ஐ ஒன்லி கால் ஃபார் டிஸ்கஷன் ஆர் டிபேட். யூ சூஸ், நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. எல்லாத்தையுமே நான் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணலாம். டிஜிட்டல் நான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங்ல வெட்டிங்ல இருந்தவன். எல்லாத்தையும் எடுத்து ஃபைலா வைக்க போறோம். என்னோட செஷன்ல யார் மியூசிக் பண்ணாங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டமா, ஒரு டேக் இப்போ கூட நம்ம டேக் எடுத்துட்டு இருக்கோம். பின்னாடி எடுத்தா நம்ம பேசுனதுல வரப்போகுது. கரெக்டா? ஒரு டேக் முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன்னா ஏன் டியூனா வாண்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா, இஃப் தட் இஸ் த பாயிண்ட் டு டிஸ்கஸ். பட் வி ஹவ் அக்ரீட் டு கம் டுகெதர் ஃபார் சாங். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஐ எம் நாட் கிளைமிங் லைக் எனிபடி டிட் திஸ் ஆர் டிட் நாட் டு திஸ். அது ஒரு டிஸ்கஷனா 3 பேருக்கும் நியாயமா நடக்கும். தனியா வந்து ஒரு வண்டி ஓட்டல. இது ஏதோ ஒரு விதத்துல ஐ திங்க் நிறைய சினிமா பாட்டு பொறுத்த வரைக்கும் கூட இல்ல, இதுக்கான சொந்தக்காரங்க யாரெல்லாம் இதுக்கான ஓனர்ஸாக நம்ம கருத வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல இந்த சாங்குமே அந்த கான்வர்சேஷனுக்கு ஆட் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அது நல்ல விஷயம் தான். ஏன்னா குளோபலா இது நடந்துதான் இருக்கு. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டு ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஒன்லி த டாப் 2% ஹேஸ் எனி இஷ்யூஸ் அரௌண்ட் இட். சிலது நீங்க நெட்ல பாத்துருப்பீங்க, சிலது இன்டர்னலா இருக்கும். இது நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அதுக்கு இவன் பேர் போடலாம், எதோட நடக்கும். ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல பெருசா எதுவும் கிடையாது. தட் இஸ் ஃபைன். தட்ஸ் ஆக்சுவலி இட் மீன்ஸ் that something is working. I am completely open to any and all discussion from any side. எனக்கு வந்து இதுவே இல்லை. I agree. I think it's just for me at the end of the day, நம்ம வந்து ஒரு பாட்டு எல்லாரையும் ஒண்ணாக்கணும்னு ஒரு பாட்டு பண்ணிருக்கோம். நான் மட்டும் என்ஜாய் பண்ணாம நானால என்ஜாய் பண்ண சம பாட்டு. நம்மளும் I feel like at all point நாங்க இந்த பாட்டு பண்ண ஸ்டேட் ஆஃப் மைண்டும் அதே மைண்ட்ல தான் அங்க எப்பவுமே இருக்கணும். we did it out of love for each other and for people, for the world, for everything. So அப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ள தான் எப்பவுமே நம்ம 3 பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். and that means ஒரு கான்வர்சேஷன் பேசணும், அதுதான் நமக்கு சால்வ் பண்ணனும்னா ஈஸி. அவ்வளவுதான். never say never, I guess. I think I hate this. சில பேர் ஹேட்டா எடுத்துப்பாங்க. நீ ஏன் இப்படி பேசுற, நீ இதை சொல்லக்கூடாது, திடீர்னு அது கான்வர்சேஷன் கோஸ் இன்டு ஆல் டிஃபரெண்ட் பாக்ஸஸ் டாபிக்ஸ். அப்படிலாம் இல்லவே இல்லை. It's just an open call to discuss, debate, however you want it, or just leave it as it is. I don't think there's nothing to it. புரியுது. ஓகே. சின்ன இதுதான். But I felt like I wanted to say that piece out. அங்க இருந்து மறுபடியும் வரிக்கு வந்துடுறேன். இல்லைங்க, வாரி சாரி மன்னிக்கவும். வாரி வந்து இன்னொரு வருஷம் அந்த சோகத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. தீயோட ஒரு வோக்கல் டெக்ஸ்சர் ஒன்று இருக்குல்ல, ரொம்ப யூனிக்கான ஒரு டெக்ஸ்சர் இல்லையா? இப்போ தன்னுடைய ஒரு குரல் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு ஒருத்தங்க தெரிய வரும்போது அது சில டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக தெரியும். சில டைம் வந்து அப்போன்னா இது பிளேபேக் சிங்கிங் அங்கே பொருந்தாதா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கலாம். until somebody maybe reinforced that it's great the way it is அப்படின்றது. உங்களுக்கு அதுக்கான முதல் இண்டிகேஷன் எங்கேருந்து வந்துச்சு? how confident were you of your texture? என்னோட வாய்ஸ் யூனிக் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னா என்னை சுற்றி வர அம்மா பாட்டி எல்லாருமே சிமிலர் வாய்ஸ். ஸோ நான் அப்படி நான் யோசிச்சதே இல்லை. அண்ட் இப்படி நிறைய வாய்ஸஸ் இருக்கு, நாங்கள் பேசிக்கலி மெயின் ஸ்ட்ரீம்ல கேட்கலன்னா நான் இன்னும் நம்புறேன். பட் மெயின்லி எனக்கு வந்து ஐ திங்க் when I was 14 என்னோட அம்மா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக்ல. ஏதோ நான் டெல் சாங் ஏதோ பாடியிருக்கேன், எனக்கே தெரியாது. என்ன பாட்டியா இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கு? எனக்கு அவங்க போஸ்ட் பண்ணதே தெரியாது. ஆனா அது வழியா தான்
எனக்கு டிஸ்கோ உமன் ரெக்கார்ட் பண்றாங்க. இது ஒரு பாப்புலர் சாங். டிஸ்கோ உமன் வந்து பாப்புலரே கிடையாது. இல்ல நான் அடேல் பாட்டு. அது ஆமா, ஐ திங்க் இட்ஸ் ரோலிங் தி டீப் மாதிரி ஏதாவது. rumor has it. சின்ன வயசுல ஒரு I think I was like 12 13 and I was singing in the kitchen. அம்மா வந்து ஒரு அம்மாவா போஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க Facebookல. சோ அப்படிதான் எனக்கு தெரியும். நீ உங்களோட சைட் எனக்கு சொல்லிக்கோ. பட் அதுக்கப்புறம் சிட்னி வரும்போது ரெக்கார்ட் பண்ணேன். வீடியோ கேம்ஸ் maybe was Lana Del Rey. ஏதோ ஒரு பாட்டு கவர் பண்ணிருக்கேன். அது வந்து அம்மா ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை கேட்டு I think சிட்னி வரும்போது நான் இந்த பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்றேன் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ஸ்டுடியோக்குள்ள போற ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நான் வந்து என்னோட ஸ்கூல்ல இருந்தேன் அப்போ நான். சோ நான் ஸ்கூல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டுடியோ போனேன். போய் நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வயிற்று வலி. நான் டெய்லி காலைல 7 மணிக்கு டிராப் பண்ணப்போ வயிற்று வலி ஸ்டுடியோ போனா வயிற்று வலி போயிருமா? அப்ப நான் மீனு டேக்கர் என்ன சொல்லலாம், ரொம்ப வயிற்று வலினால குழந்தை லீவ் போட்டலாம். எழுதுதான் முக்கியம் அப்படிலாம் சொன்னாங்க. சரி வா நம்ம துணி வாங்க போலாம். பின்னாடி வந்துருந்தான் இவங்க வயிற்று வலி உள்ள டான்ஸ் ஆகிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து like I think அப்பதான் you're coming to Sydney and he was coming to visit or whatever. அப்போ நான் அது ரெக்கார்ட் பண்ணி and என்னோட ஃபர்ஸ்ட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு பயங்கரமா இருந்தது. அது ரிலீஸ் ஆகி ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆனஸ்டா ஒருத்தங்க வந்து என்ன கேட்டவங்க வந்து சுதா கொங்கரா. அவங்க she I think இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் I think she's heard my voice or something through you and she was like எனக்கு இப்படி ஒரு படம் இருக்கு, இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் வந்து இப்படி she's a bit like tomboyish and she's this age group, I think this will be perfect, I think she should sing it. And she was pushing for me to sing that album and I think that's what changed my entire trajectory, I guess. In some way. அந்த சங்ககாரா சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்ககாரா so ஆமா, so அது அவங்க தான் எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு மாதிரி இந்த வாய்ஸ் வேணும் அந்த மாதிரி. சந்தோஷ் ஒரு கம்போசரா குரல்லாம் பயங்கரமா ஸ்டடி பண்றவங்க, விதவிதமா யூஸ் பண்றவங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்கள் பார்வையில் வாட் மேக்ஸ் இட் யூனிக்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச அம்சம் என்ன உங்கள் குரல்? எனக்கு பொதுவாகவே வந்து பேசிட்டு அப்படியே அதே மாதிரி பாடுவாங்களே, அதுதான் ரொம்ப பிடிக்கும். பாடுற வாய்ஸ் தனியாக இருக்கும் யூஸ்வலாக, பட் பேசுகிற அப்படியே பாடுவாங்க. வெரி ஃபியூ டூ இட் ரைட். அப்போ தட்ஸ் an extension of their expression எனக்கு ஃபீல் ஆகும். என்னோட பர்சனல் பிலீஃப் அது. இஃப் யூ லுக் அட் சித்ரா அம்மா, வாணி ஜெயராம், பிரதீப், எஸ்பிபி சார், அவங்க அப்படியே பேசிட்டு இருப்பாங்க, அப்படியே பாடுவாங்க. There are so many, like எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல்றேன். இது வேற குரல் அது வேற குரல்ன்ற மாதிரி இருக்கு. Sometimes ஆமா, sometimes இது பேசிட்டு இருப்பாங்க, பாடும்போது வேற ஒரு குரல் வரும். சோ எனக்கு அந்த எக்ஸ்டென்ஷனா இருக்கிறவங்க கிட்ட I see a similarity. இது என்னோட பர்சனல் இது. I could be like delusional, but அப்பா அது பயங்கரமா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதில் அந்த விதத்தில் பார்க்கணும். தீயோடது இந்த ரெஜிஸ்டரில் எனக்கு வந்து இவங்க எல்லார் ஈஸ்வரி, அவங்க வந்து ரொம்ப ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹர். அவங்களோட அந்த ஸ்போக்கன் லோ ரெஜிஸ்டர் ராஸ்பி வாய்ஸ் அப்படியே பாடுற வாய்ஸாக மாறுறது பயங்கரமாக இருக்கும். இன்னொரு சிங்கர் மாடர்ன் ஏரா ஸ்வர்ணலதாவோட இதுலயும் அதே சேம் ஒரு கேரக்டர் நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த ஸ்பேஸ்ல வந்து எனக்கு அந்த லோ ரெஜிஸ்டர்ல வந்து தீயோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ இவங்க புண்ணியாவோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். புண்ணியா செல்வான்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாஃப்னா தமிழ், அவங்களோட வாய்ஸ் சொன்னா அவங்க எல்லாமே பாடுவாங்க. சுப்லாஷினியோட வாய்ஸ் பிடிக்கும். அந்த ஒரு பிளஸ் எனக்கு இது வந்து ரஞ்சித் என் மைண்ட்ல எனக்கு சொல்லி கொடுத்தோம். மாமே ஃபீமேல் வாய்ஸ்னா லோ ஆக்டிவ்லயே இருக்கலாம் மாமே, இதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லி செமையா இருக்கு ரஞ்சித் சூப்பர் அப்படின்னு. ட்ரெடிஷனல் நம்ம ஃபெமினிட்டினாலே ஒரு மாதிரி அந்த லெவல்ஸ் தான் நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா? I think he's also a big fan of like Zaz. French artist Zaz. I love Zaz. அது வந்து
அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு ரொம்ப கரெக்டான அந்த லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணுன்ற எஃபர்ட்டு. யூஸ்வலி இந்த ஸ்பேஸில் இருக்கவங்க இட் இஸ் டூ வெஸ்டர்ன் ஃபார் ஆத்தென்டிக் ஒரு ஃபோக்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப வெஸ்டர்னாக இருக்கும். அந்த மாதிரி சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷில் பாடிட்டு இருப்பாங்க, வெளியூரில் போய் தமிழ் பாட்டு பாடுவாங்க. அப்படி இருக்க முடியாது. You have to do both if needed or do one thing. இது எல்லாமே என்னுடைய peek into my stupidity ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ ஃபெல் லைக் தி மேட் எஃபர்ட் கான்சியஸ். ஈவன் அந்த என்ன பாட்டது சம்கிலா என் பாட்டே எனக்கு தெரியும். பாட்டு பேர்லாம் இல்ல நடுவுல லாட்ஸ் ஆஃப் செல்ஃப் டெப்ரிகேஷனும் இருக்கு. இது நடுவுல டெலியூஷன், ஸ்டூபிடிட்டி அதெல்லாம் கூட வருது. அந்த லாங்குவேஜ் இப்ப தெலுங்கானா ஸ்லாங் இப்ப பேசுறது ஒரு கம்போசரா சொல்லிட்டு இருக்கு. அதனால இல்ல இன் ஜெனரல் கம்போசரா அப்படி கூட அந்த இப்போ தெலுங்கானா ஸ்லாங் கரெக்டா அதுக்கு எஃபர்ட் போட்டு அந்த சாங் வரும்போது ஆக்சுவலா ஒரு மாதிரி என்ன தெலுங்கு தப்பா இருக்கு அந்த மாதிரி நினைச்சாங்க. அப்புறம் பார்த்தா அது ஆக்சுவலா ஒரு அங்க பாப் ஆடியன்ஸ் கேட்காத ஒரு ஸ்லாங். அதான் பார்த்தேன் ஸ்பாட்டிஃபைலயே அந்த நம்பர் ஆஃப் லிசன்ஸ் எல்லாம் வரும்ல. ஐ மீன் ஐ நோ நம்ம நம்பர்ஸ்லாம் பெருசா அப்படின்றேன் பாருங்க நானே லாஸ்ட்ல. பட் அவுட் ஆஃப் அகாடமிக் கியூரியாசிட்டி சொல்றேன். அப்படியே இவங்க பாட்டுல வரிசையா கேட்டிருக்கும் போது இந்த பாட்டு மட்டும் தெரிச்சிட்டு இருக்கு நம்பர்லாம் எங்கேயோ. அப்புறம் அதுதானே எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. புரியுது. ஒரு குரலே the strangest thing, I think போன வருஷம் தான் தக் லைஃப் வந்துச்சு. ஒரே ஒரு பாட்டு வேற குரல்ல பாடினா எமோஷனே வேற ஆகுது அப்படின்றதுக்கான ரொம்ப ரொம்ப ரீசெண்டான ஒரு அடையாளம் நினைக்கிறேன் அது இல்ல. உங்களுடைய ஒரு வெர்ஷன் ஒன்று வந்துச்சு, சின்மயி வெர்ஷன் ஒன்று வந்துச்சு, முத்தமிழ். அது ரெண்டும் கேட்டா அதே சிச்சுவேஷன் அதே லிரிக்ஸ். ஆனா ஒன்னத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு விரக்தியில பாடுற மாதிரியும், ஒன்னத்துல ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஏக்கத்துல பாடுற மாதிரியும், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல just because two different singers sing the same tune, it's creating different emotions within you. What did you think of the whole conversation around it? I honestly, for me, when I heard Chinmayi's performance, I was like, I love this, and I felt very like it was very nostalgic to me as a fan of Arad and Chinmayi. எனக்கு வந்து அது கேட்கும்போது எனக்கு கம்ஃபர்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு அதில் ஒரு நாஸ்டாலஜியா இருக்கு. எனக்கு இது ஒரு இட் ஃபெல்ட் கரெக்டாக இருந்தது எனக்கு கேட்கும்போது. ஸோ நான் வந்து அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் லைக் happy to be part of this conversation because she's a legend. And I'm just honored to be singing this song, that they even wanted me to sing this song. And it was news for me. So if this was a space where that it was like my, you know, bread and butter kind of space, I'm like, oh, யாருமே பிடிக்கலையோ, நான் அவ்வளோ அந்த மாதிரி கூட ஃபீல் பண்ணிருக்கலாம். But இது வந்து எனக்கு புது ஸ்பேஸ், and it's like it's Chinmayi who's like a legend. So I was just like, I'm so happy to be part of this conversation. ஒரு இடத்துல இல்ல, ஆல்மோஸ்ட் இது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு இடத்துலயே சில இடங்கள்ல நடந்துருச்சு இந்த கான்வர்சேஷனே. எப்படின்னா சில பேர் வந்து இந்த குரல் இந்த பாட்டுக்கு எனக்கு பொருத்தமா இருக்குன்னு தோன்றதுக்கான காரணம் இதெல்லாம் சொல்வதும், மற்றவங்க இல்ல எனக்கு இது கரெக்டா இருக்கு அப்படின்னு பொருத்தமா இருக்கு ஏன்னா என்னுடைய ரீசன்ஸ் இது எல்லாமே பிகாஸ் தீஸ் ஆர் தி ஃபீலிங்ஸ் அது எனக்குள்ள உருவாக்குது அப்படின்னு சொல்றதுமே ஐ தாட் தட் ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்பேஸ்ல அந்த கான்வர்சேஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஆர்ட்ல இந்த மாதிரி எந்த ஆர்ட்லயும் வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கிறது தப்பே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா அது எக்ஸ்பிரஷன் ஒருத்தர் அண்ட் இட்ஸ் சப்ஜெக்டிவ் ரைட். ஒரு பாட்டு வந்து பிடிக்கும் இல்லை பிடிக்கல, ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அது வந்து அது பேட் திங் கிடையாதுல்ல. ஸோ அதுல என்ன அது ஒருத்தர் எனக்கு டிவர்ஷன் பிடிக்கலன்னு சொன்னா அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுல்ல. அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் I think when something becomes a problem is when they're like pitting two people against each other in a appo வந்து it's like appo வேணா someone can say like நீங்க சடனா ஆட்ட பத்தி பேசுறதை விட நீங்க ஒரு சண்டை மூட்டி விடுறதுல பிடிக்கும். ஆனா அதுவும் வந்து it's like just part of the game, I guess. It's just the way it is, right? But I think these conversations are important and இது நடந்துட்டு தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ அது நான் வந்து ஒரு தப்பான விஷயமாவே நான் பார்க்கல. அது வந்து ஒரு ஹெல்த்தி தான் ஆக்சுவலி. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்
நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல ஒரு சென்ஸ் ஒரு நீடு ஒன்று வரும், அந்த நீட்ல இருந்து தான் வாரி வாரி மாதிரி பாடல்கள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கேட்குறேன் அப்படின்னா இப்போ இந்த அது வேற நான் கரெக்டாக இந்த வாட்டி கரெக்டாக சொல்லிட்டேன் பெருமையோட வேற உங்களுக்கு இந்த நீடு எவ்வளோ ஆஃபன் உங்களுக்கு வருது இன் டர்ம்ஸ் ஆஃப் எனக்கு இப்போ சில ஃபீலிங்ஸ் வருது, இந்த ஃபீலிங்ஸை பாட்டாக்கணும் அப்படின்றது. எனக்கு அப்படியே கேட்டுக்கலாமா டைரக்டா? How often do you fall in and out of love? I think honestly, when I write songs and I'm writing my lyrics and stuff, I think நான் sometimes எழுதுவேன், ஏதோ சரி இதுக்கு தான் நான் எழுதுறேன் அந்த மாதிரி யோசிச்சு எழுதுவேன். அதுக்கப்புறம் when I look back at it, I'm like, this is so relevant to what I'm going through. அந்த மாதிரி ஒரு என்னே நான் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி சில ஏற்கனவே எழுதின ஒரு விஷயத்தை பத்தி சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்த இயர் நான் எழுதின பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பிளேஸ் ஆஃப் நீட்ல தான் எழுதிருக்கேன். நான் எழுதியே முடிக்கணும், இல்லைன்னா நான் வெடிச்சிடுவேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல. எல்லாமே born out of romantic angst. No, I think very multiple no this but I think it's I think there's a bit of longing at the moment that I've been feeling. I think because of நான் வந்து ஒரு past 2 years நான் வந்து ஒரு nomad லைஃப்க்குள்ள இருக்கேன். நான் நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்னா மென்டலி இல்ல, நான் ஒரு in terms of home ஒரு விஷயம் எனக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அது நிறைய என்னோட பாட்டுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்பா வந்து போகுது பக்தி எழுதுனது நீ அது மாதிரி தமிழ் படம் வரல இந்த வீட்டுல எப்படிமா பிரியா சந்தோஷமா இருக்கும் உள்ள போனா பேசுறோம் அப்படின்னு இங்க உட்காந்து ஜாலியா இருக்கிற அழுதுட்டு இருக்கேன். இல்ல பிரச்சனை எல்லாம் இல்ல, லைக் ஹோப்ஃபுல்லா தான் இருக்கும். பட் ஒரு sometimes it just comes out, right? I mean, who says only இந்த மாதிரி ஆட்கள் தான் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணணும்னு சட்டம் இல்லையா? என் ஃப்ரெண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், நான் யாரும் சொல்ல மாட்டேன். சரி, பாட்டுக்காக அவன் போய் வேணும்னே லவ் ஃபெயிலியர்லாமா அந்த ராக் ஸ்டாரோட ஆரம்பம் மாதிரி அந்த மாதிரி இல்லையா? எனக்கு இப்ப லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் இப்ப எழுதுறேன். என்ன சொல்ல வரீங்க? இந்த கான்வர்சேஷன் அப்போ தி ரோஸ்டா மாறிச்சுன்ற மாதிரி எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு இருக்கேன். வந்துச்சு. நீங்க டிராவல் பண்ண இடங்கள்ல நீங்க ரசிச்ச இடம்? நான் டிராவல் பண்ண இடத்துல எனக்கு வந்து நிஜமா எனக்கு இது சாரி இன்னொரு அடிஷனல் ஆடெண்டம் போட்டுக்கிறேன். இது நிஜமா எனக்கு வீடு மாதிரி தோணுச்சு அப்படின்ற மாதிரி. வீடு மாதிரியா? எனக்கு இங்க நான் இன்னொரு இடத்துல இருந்தேன், அங்க எனக்கு அந்த ஃபீலிங் வந்தது. இங்கே ஆஸ் இன் இலங்கையில கொடப்பாக்கம் எனக்கு வீடு மாதிரி. கொடப்பாக்கம் ஆக்சுவலி ரொம்ப வீடுதான் ஆக்சுவலி எனக்கு கொடப்பாக்கம். கொடப்பாக்கம் அண்ட் எனக்கு சிட்னி இஸ் லைக் ஹோம். ஐ grew up there. அதுதான் எனக்கு என்னோட ஃபெமிலியர் ஸ்பேஸ்னா எனக்கு சிட்னி தான். ஏன்னா நான் ஸ்கூல் போனேன், என்னோட இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே லைக் நான் ஸ்கூல்ல இருந்து எல்லாமே நான் அங்கே போனதுனால அதுவும் எனக்கு ஹோம். பட் இப்போ நான் மிஸ் பண்ற இடம்னா கொடப்பாக்கம். ரொம்ப மிஸ் பண்ண இடம்னா கொடப்பாக்கம். ஆஃப் த போத் ஆஃப் யூ யாருக்கு வந்து இந்த ரோல் ஸ்விட்சிங்ல பிரச்சனை ஃப்ரம் பர்சனல் டு ப்ரொஃபஷனல் ஆர் அந்த ஒரு கிளியர் டெமார்கேஷன் இருக்கா இந்த வந்து நீங்க அசோசியேட்லாம் பண்ணும்போது? இல்ல எனக்கு ஆக்சுவலி புரியல. அப்ப இல்லன்னா புரியுதா? அப்படி ஒண்ணு இருக்கிறதே பர்சனல் ப்ரொஃபஷனல் அதெல்லாம் இல்ல. இல்ல அப்படி ஆமா அப்படி இல்ல, ஒரு எல்லாமே ப்ரொஃபஷனல் இல்ல தெரியல. ஏன்னா because the usual correct emotional answer would be எல்லாமே பர்சனல். but I think நாங்க 7 pm மேல நாங்க மியூசிக் ரசிக்க மாட்டோம் அந்த மாதிரி. அப்படி இல்ல, ஆனா ஜெனரலி நம்ம லைக் ஸ்டுடியோல இருந்து போனா நம்ம மியூசிக் பத்தி பேசுறதுக்கு அப்படினா லைக் நான் இது அந்த மாதிரி அந்த சாங்ல நீ என்ன நினைக்கிற? அந்த மாதிரி நம்ம பேசவே இல்ல, பேச மாட்டோம். ஏதாவது ஐடியாஸ் இருந்தா சம்டைம்ஸ் பிரெயின் ஸ்டார்ம் கொஞ்சம் அதிகமா இல்ல. இப்போதான் ஏன்னா இப்போ கொஞ்சம் நிறைய
அந்த மாதிரி போயிட்டு இப்போதான் அதிகமாயிருக்கு ஆக்சுவலி. brainstorming about ideas. ஆமா, ஓ லைக் இந்த பாட்டுக்கு எனக்கு இந்த ஐடியா இருக்கு, அது மாதிரி தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் வரும். பட் இல்ல பட் ஜெனரலி என்ன மாதிரி ஐடியா இல்ல clearly பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. I could be delusional. நான் வந்து பெஞ்ச்மார்க் கிடையாது, வார்னிங் சைட். yes not trespass. yeah but yeah I think it's all kind of personal. That's probably the right answer. இப்போ ஒருத்தங்க கூட கொஞ்சம் நல்ல ப்ரொஃபஷனலாக ஃபெமிலியர் ஆன பிறகு இல்லை இவங்க என்ன அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கணிச்சு நம்ம மைண்டில் ஒரு இமேஜ் வச்சுப்போம். இவங்களுடைய ஒர்க் இப்படி தான் இருக்கும், இவங்களுடைய ஒரு ஒர்க் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த பவுண்டரிஸ் மென்டலி நம்ம கிரியேட் பண்ணி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்கள் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ பர்சனல். ஸோ யூனோ இதுக்குள்ள ஆச்சரியங்கள் ஒரு டைமுக்கு மேலே குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? நீ இது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங்காக உருவாக ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்தும் உங்களுக்குள்ள வரக்கூடிய ஆச்சரியங்கள் என்னவாக இருக்கு வேலை சார்ந்து சமீபத்தில்? நான் வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்றது, நீங்க கூட வீட்டுல பேசுறதுக்கும் அந்த இன்டர்வியூ ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? சத்தியமா இல்ல. அது ஒரு ப்ராப்ளம் ஆகும் சம்டைம்ஸ். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது எல்லாமே. அதுக்கு கொஞ்சம் சண்டை வரும். லூஸா கேட்பாங்க. ஆமா தெரியுது வேற, இதுதான் பிரச்சனை. அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க அந்த மாதிரி. I think என்ன இஷ்யூஸ் சர்ப்ரைசிங்கா என்ன வரும் அந்த மாதிரியா? நான் எப்படி பெர்சீவ் பண்ணேன்னா சர்ப்ரைசிங்கா லைக் என்ன தெரியும். நான் எப்படி நினைச்சேன்னா எனக்கு சர்ப்ரைசிங்கா நான் சொல்றேன்னா தமிழ் மாதிரி ரெண்டு இன்டர்பிரேஷன்ஸ் ரெண்டுமே வேலிட் தான். அப்படியே வெச்சுக்கலாம். நான் எனக்கு எப்படி சர்ப்ரைசிங்கா இருக்கும்னா இது தெரியல, இதுதான் இப்போ என்னோட போரிங் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அப்பா லைக் சானிக்லி ஏதாவது புதுசா லைக் நம்ம புதுசா ஒன்று லேர்ன் பண்ணி அதுல இருந்து ஒன்று நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஏன்னா நாங்க புதுசா லேர்ன் பண்ண திங். ஸோ அந்த விஷயத்துல எல்லாம் வந்து என்ன அந்த மாதிரி இது என்ன புது கார்டு வாசிக்கிற அந்த மாதிரி நிறைய புது சர்ப்ரைசஸ் வரும். அந்த மாதிரி வாரி வாரி பொறுத்த வரைக்கும் வாரி வாரியில வந்து சர்ப்ரைசிங்கா வாரி வாரி வந்து ஆக்சுவலி சர்ப்ரைசிங்கா ஏதாவது இருந்ததா நம்மளுக்கு? அந்த மெயினா நான் வந்து வாரி வாரி ஸ்கூல்ல வரணும்னு சொல்லி நான் வந்து லைட்டா புஷ் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒரு சாங் இருக்கு, அதுவும் இது தொடர்ந்து வரும். நான் வந்து இந்த எக்ஸைட்டிங்கா இருக்கேன் நம்பு அதுவும் சொல்லி பண்ணிருந்தேன். அப்போ வந்து அந்த கோரஸ் ஃபுல்லா முடியாம இருந்தது. இந்த கோரஸ்ல இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லி ஒன்று பண்ணி காமிச்சேன். அப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா, ஐ திங்க் எனக்கு எந்த பாயிண்ட்ல எனக்கு இந்த பாட்டு நல்லா தான் இருக்கு அந்த மாதிரி சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து சாரி இல்ல நம்ம என்ன I was always like in a place of கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்குன்னு தோணுச்சு உங்களுக்கு? ஆமா, எங்களோட மோஸ்ட் பாப் ஸ்பேஸா இருந்தது எனக்கு. ஸோ அது வந்து நாங்க நம்ம பண்ண இந்தியில பண்ண பாட்டுலேயே மோஸ்ட் பாப் ஸ்பேஸா இருந்தது. ஸோ I was like இது என்னோட ஆல்பம் வேர்ல்டுக்குள்ளேயும் இருக்கணும், இதுலயும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம். பட் அதுல இருந்து ரொம்ப நம்ம அதை நோண்டினாவும் அதோட லைஃப் போயிடும். ஸோ அந்த தாட்டும் போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு எப்போ எக்ஸைட்டிங்கா இருந்தது அப்படின்னா நம்ம ஹார்மனிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ ஒரே ஒரு சின்ன லேயர் ஒன்று ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன வேற பாட்டு அந்த மாதிரி இருந்தது. சோ அது சரி, ஓகே, பாஸ். ஐ திங்க் நம்ம நிறைய லைக் என்னோட ஆல்பம்ல இருக்கிற சாங்ஸோட சில எலிமெண்ட்ஸ் சின்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம இந்த பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தோம். சோ அப்போ வந்து ஓகே இது ஒரு கோஹெசிவ் வேர்ல்டுக்குள்ள வருது அந்த ஃபீலிங் வரும்போது இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். உங்க ரெண்டு பேரும் நீங்க வர்க் பண்ண பாடல்கள்ல உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் என்ன? நாங்க வர்க் பண்ண சாங்லயா? நான் ஒண்ணா வர்க் பண்ணலையா? ஆமா, வர்க் பண்ண பாடல. ஹிந்தி ஃபிலிம்ஸ் கோல். एक्चुअली எனக்கு இருக்க ஒரு எது அதான் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். என்ன? கண்ணம்மாவா? ரூட் சாங்கா? ரூட்ஸ் எனக்கு கண்ணம்மா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ரூட்ஸ் தான். பட் ரூட்ஸ் பிடிக்கும். அப்புறம் எனக்கு வந்து ஆக்சுவலி அது ரொம்ப எனக்கு இது தென்கிழக்கு ரொம்ப பிடிக்கும். தென்கிழக்கு ரொம்ப பிடிக்கும். I have so much to say about that, but yeah.
எனக்கு கண்ணம்மாவோட அந்த இது ரொம்ப பிடிக்கும். ஃபீலாக வந்து எனக்கு அந்த சாங் நேம்லாம் கேட்டிங்கன்னா பழக்கன்னு மறந்துடும். ஜிப்சி மனமெங்கும் மாய Oh, வஞ்சம். I love that song. அதில் ஒரு அவளோட ஸ்பேஸ் ஒன்று வந்துட்டு போகும், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இப்போ நாங்கள் அவளோட ஆல்பமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கல சில ட்ராக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ இந்த இதுக்கு ஆப்ஷன் ஆன் பண்ணாமே. ஆமா, ஆமாம், ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நான் கேட்டுட்டே இருக்கேன். ஓகே, இது தொடர்ந்து வர சாங். அது ஒரு அடுத்த தமிழில். அதான் நீங்க சீக்வல் மாதிரி ஒன்று சொல்லிட்டு ஆமாம் ஆமாம், இதோடைய கதையாகவே அது. லவ் கேர்ள் ஃபீல்ஸ் தான். ஆமாம், நான் அவருக்கு சொல்லிட்டேன் அந்த கதையை. சொல்லிட்டியா? அவர் ரிவீல் பண்ணாமல் வச்சிருக்கா. நான் உங்களுக்கு அதை நீங்கள் சொல்லிடாதீங்க. நான் மாட்டேன். ஆமாம், எனக்கு தெரியவே தெரியாது. இல்லை அந்த சாங்கோட ஸ்டோரி லைன் இதுலேருந்து எப்படி அது லிங்க் ஆகுதுன்றதை சொல்லிடுறேன். நைஸ் நைஸ். எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் ரொம்ப இல்லை. ரொம்ப எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. No, you go. நீங்க வந்து தென்கிழக்கு பத்தி சொல்றது நிறைய கதை இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே. இல்லை, நான் பேசிக்லி என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு லைக் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் அது பாடும்போதே எனக்கு ரொம்ப அதில் ஒரு மெட்டர்னல் ஃபீலிங் இருந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் கிட்ஸ், பட் யூனோ த சாங் ஹேஸ் தட் ஃபீலிங். அண்ட் தெரியல, அந்த சாங்கில் ஒரு மேஜிக் இருக்கு. பட் எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த பாட்டே பர்ஃபார்ம் பண்ண முடியாது, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். லைக் இட்ஸ் பிகாஸ் எனக்கு வாழை வந்து பயங்கரமான படம். அது எனக்கு அந்த படம் முடிஞ்சு பார்த்து நான் வந்து அதில் வந்து மறக்க நினைக்கின்றேன் அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி லைக் மை என்டையர் லைக் ஹார்ட் சோல் ட்ராப்ட். And then I was like, oh, it's Mari Anna's story. It's like it's his life. And then அதுக்கப்புறம் வந்து எனக்கு லைக் ஐ திங்க் அது நினைக்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பாட்டோட அது பர்ஃபார்ம் பண்ணவே ஒரு மாதிரி லைக் இட்ஸ் ஸோ லைக் தேர் இஸ் ஸோ மச் லைக் ஐ திங்க் இட் ஃபீல்ஸ் லைக் the song happened in a time where there was so much hope and joy and light. So இப்போ அது பார்க்கும்போது அதில் it feels very like you're singing to your child or like you to your loved one or something like that. And but there's a lot of pain, like you just want to protect that person. அந்த ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அதனால எனக்கு அந்த பாட்டு ஃபேவரட் சாங். ஆக்சுவலாக பரியேறும் பெருமாளுக்கு நான் பண்ண பாட்டு. அப்புறம் நான் சொன்னேன் இது வந்து மாறி, இது உன்னோட பேங்க், இது நான் எங்கேயுமே எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுக்கலாம். சம்டைம் ஏதாவது எங்கேயாவது நம்ம இது ஏதாச்சுன்னா ஒர்க் பண்ணலாம்னு ஏன்னு கேட்கலாமா? ஏன் அது 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 அந்த ஸ்கூல் அது அந்த பொட்டைக்காட்டில் பூவாசம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுக்கு பண்ணேன். சம்பவம் எனக்கு அந்த சில அதேமாதிரி கல்கிக்கு நான் செஞ்ச சில ட்ராக்ஸ்லாம் எங்கேயுமே அது கல்கிக்கு பண்ணதுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இது ஆடாக இருக்கும். சில ட்ராக்ஸ் வந்து ஜெனரிக்காக இருக்கும். வி ஆல்வேஸ் லைக் இந்த ட்ராக் பிடிச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லுவோம். பட் சில வேர்ல்டு பில்டிங்காக பண்ணது வந்து அவங்களுடைய வேர்ல்டுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் அது அவங்களுக்கு யூஸே ஆகாமல் கூட போகும். அப்போ அப்படியே இட் வில் ஜஸ்ட் ஸ்டே தேர் வித் த வேர்ல்டு. அப்படி அது ரொம்ப பர்சனலாக இருந்தது. அது எனக்கு அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, சந்தியில வானம், அந்த பாட்டு எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அந்த சாங். அது இந்த பாட்டு மேலே பாடினீங்கன்னா அப்படியே உட்காந்துரும். ஓகே. ஏன்னா டக்கு நீங்கள் பரியேறும்னு சொல்லும்போது பரியேறும், கர்ணன், வாழை எல்லாமே ரொம்ப இன்க்ரெடிபிள் ஆல்பம்ஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? தேர் கிரேட் ஃபிலிம்ஸ். ஷுர் ஆல்பம் யோசிச்சதே இல்லை. இல்லை அப்படி யோசிக்கும்போது இன்ஃபேக்ட் நான் நிறைய ரீவிசிட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் படங்கள் பெருசாக பார்க்காதவங்க திடீர்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இன்னி தேதிக்கு ஐ திங்க் போன வாரம் ஒருத்தர் அனுப்பிச்சான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிட்டு இந்த பாட்டுக்கு எல்லாம் செம்மையாக இருக்கும். எது நான் யார் வந்து அப்படியா இப்பதான் கேட்டியா? ஓகேவா, பரவாயில்ல. லெட் மீ நாட் கான்டிசெண்ட் ஆன் யுவர் டிஸ்கவரி. நீ புதுசா கண்டுபிடிச்ச சந்தோஷத்தை நான் இல்லை, அதுதான் ஆக்சுவலாக இருக்குல்லே. நானும் விவேக்கும் ஐ திங்க் விவேக் இஸ் ஹியர் சம்மர். முடிஞ்சால் நான் ஒரு ஹை சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, விவேக் இப்போ உடனே அது ரிலீஸ் ஆகி உடனே அது ஹிட் ஆகி உடனே அதை வச்சு காசு சம்பாரிச்சு அடுத்து அந்த இது இல்லைடா, ஒரு 5 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய சாங்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் டிஸ்கவர் ஆக ஆரம்பிச்சிது. நிறைய சாங் எதுக்கு எப்படி சொன்னேன்னு தெரில. அந்த அவளாக இருக்கட்டும், ஈவன் என்னடி மாயாவி, உனக்கு தான் வந்து 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்தது. ஈவன் லைக் நான் இந்த பரியேறும் தென்கிழக்கும் கொஞ்சம் லேட்டரான், கபாலியில் சில சாங்ஸு. ஸோ அந்த டிஸ்கவரி இஸ் த சோல். லைக் அது ஒரு ஹாப்பினஸ் தான்.
டிஸ்கவர் ஆகாட்டியும் there's no nothing to complain, பட் டிஸ்கவர் லேட்டர் ஆன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு செம்ம ஜாலி. எனக்கு செம்ம ஹாப்பினஸ் அது. புரியுது. ஸோ நம்ம ஒரு 5 year ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாடி ஆஃப் ஒர்க் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் forget it, go to the next 5, don't worry too much about today's லைக் இது போட்டியா ரிலீஸ் பண்ணிட்டியா, அந்த ஃபைலை போட்டியா, அந்த ஷார்ட்ஸ் போட்டியா, அதை கட் டவுன் பண்ணிட்டியா, ரிலீஸ் பண்ணிட்டியா, ஒரு டெலிவரி ப்ரெஷர் இருக்குல்ல ஆர்டிஸ்ட் மேலே, அதுலேருந்து நம்மளை அது ரிலீவ் பண்ணி விட்டுருது. இல்லாட்டி நான் இப்போ கண்டவர் சொல்லுங்க மாதிரி ஒரு ட்ராக்கை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் அதை வெறுமா ஒரு இதுவாக யோசிச்சு பாருங்க. ஒரு அதான் தட்ஸ் வை தனுஷ் சார் இஸ் லைக் we regard him as a legend within our circle also. Absolutely is a legend. எங்கள் சர்க்கிளில் நாங்கள் மியூசிக்கல் மைண்ட்ஸ் வந்து he will never interfere. இல்லை இந்த சாங் ஃபஸ்ட்டு போடுங்க, நிறைய யோசிக்கலாம்ல, எதை விட்டால் கரெக்டாக இருக்கும் மார்க்கெட்டிங். பட் அது இன்னும் பண்ணுது. இட் இஸ் வின்னிங் ஹார்ட்ஸ் ஆல்சோ. ஆர்ட் ஃபார்மாகவுமே யூ கேனாட், அது ஒரு கமர்ஷியல் இதில் வரக்கூடிய சாங் கிடையாது இல்லையா. அதனால தட் பிரிங்ஸ் a lot of joy. சம்டைம்ஸ் அது உடனே கனெக்ட் ஆகும், அது இன்னும் சந்தோஷமா இருக்கும். நம்ம நம்பிக்கையை ஏர்ன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, ஆக்சுவலாக எல்லா ஆர்டிஸ்ட் கம்போசர்ஸ் எல்லாருக்குமே they will have something that they really want to do. I am blessed to do it, actually do it throughout my work. எல்லா இடத்துலையும் I have never kind of gone into one song and like என்ன டார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படி ஒர்க் பண்ணதே இல்லை. I'm more like an indie musician within the film space and with geniuses like ரஞ்சித், மாரி, வெற்றி, சுதா, ராஜமுருகன், நிறைய பேர் இருக்காங்களே, மணிகண்டன், இவங்களாம் வரும்போது they will push me to do even like more. நாகஸ்வின், அப்போ தட் இஸ் லைக் இது போதும், இங்க நிறுத்திக்கோ, இதுதான் விட மாட்டாங்க. நம்மளை சேலஞ்ச் பண்ணி பிரேக் பண்ணி நம்ம நீ இதை இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அந்த இப்போ ரஞ்சித்லாம் வந்து he shaped the way my acoustic sound will sound forever. இதுக்கு தான் இப்படி தான், இந்த வாய்ஸ்னால் இது தான், இது நீ விட்டுறாத மாமே. கபாலி நான் கபாலி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணும்போது, உன்னோட மியூசிஷியன்லாம் விட்டுறாத மாமே, புதுசாக போயிடாத, நீ பாட்டு அவங்களே யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் ரஞ்சித். அது ஒரு சரியான ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஐ கெப்ட் ஃபாலோயிங் தட். என்னோட கோர் டீம் வில் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம், வேற ஒரு நம்மளே போடான்னு சொல்றவனெல்லாம் கட் பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஸோ தே ஆல்வேஸ் லைக் நம்ம அதுக்குள்ளே அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், பட் சுற்றி நாங்கள் ஒன்றா இருப்போம். வில் ஆல்வேஸ் லைக் ஹேவ் லவ் ஃபார் ஈச் அதர். ஸோ யா, எனக்கு அதுதான் ஹாப்பினஸ்ஸே இந்த ஹோல் ஜேர்னியில். யூ டோன்ட் நீட் டு வரி டூ மச் அபவுட் வாட் யூ கோனா டூ டுடே அபவுட் த சாங். ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் போடணும், ஷார்ட்ஸ் போடணும், வீடியோ ஒன்று இருக்குல்ல, பத்தான் இருக்கும். அதுதான் பேனிக் ஆகும். ஆக்சுவலாக பாட்டு பண்ண 2 hourல பண்ணிடுவோம். ஐயோ அதை ரிலீஸ் பண்ணா அது ஒரு நெவர் எண்டிங் சைக்கிளாக வேற இருக்குல்ல. ஆமாம், இப்போ அது இட்ஸ் நாட் லைக் நீங்கள் அதை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்றதுனால ஒரு பெரிய மைல் ஸ்டோனை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு கிடையாது. அது டெலிவரபிள் ஆகிடும். அது வந்து வெரி ஹார்ட் டு கீப் அப் வித் த டெலிவரி. முடிஞ்சதா அப்பாடான்றதுக்குள்ள அடுத்தது. பிகாஸ் பட் இஃப் யூ கேன் ஷோ, but you have to show beyond anything that they think that something else is possible. அது காட்டுற வரைக்கும் இதை கேட்பாங்க தான். பிகாஸ் த பாப் ஸ்பேஸில் இருக்கவங்க வந்து they always follow the trend. நீங்கள் வேற ஒன்று பண்ணி அதை நீங்கள் செஞ்சு காமிச்சாதான், ஓ அப்படியா நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டால் தான் நல்லா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதை பண்ணாத வரைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் லைக் அ ஸ்ட்ரகிள் தட் யூ ஹாவ் டு ஹசில் த்ரூ. நீங்கள் ஒருவேளை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ரிலேட்டடாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், would you on some level hypothetically think you would have still found each other creatively? Well, interestingly enough, when Appa and I started working together, he wasn't my Appa. So I think we Appa technical beta. So like I was, it's so funny when I think about it, because like I used to call him Santhosh Anna, and then it became Santhosh or Santi, and then because I was like Adasipan, I'm so and then it just naturally became Appa, like Santhosh Appa. So I think I feel like it's just, for me it feels like it's just, I don't know, a blessing for me, because if I'm anywhere and I always feel this way, if I'm anywhere in this world as a musician, as a human being, ஹியூமன் பீயிங் இல்லை, மியூசிஷியன் தான். ஹியூமன் பீயிங்கில் நான் வந்து வார்னிங்
Even as you know, in any way, is everything that I've learned from him is been my guru, my best friend, my dad. probably கேவலமா சொல்லுவேன், நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயந்தாலாம் கண்ணாமலாம் திட்டுவேன், நீ பயப்படுற அளவுக்குலாம் பாடல சிச்சோ, So கேவலமா தான் பாடுற, பயப்படாம so like அந்த மாதிரி ஒரு இந்த ரெஜிம் வந்து is actually so கவுன்சிலிங் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா I think I would obviously like இதுக்கு முன்னாடி I admired Appa's work. I think when he was still an independent musician, and Appo na vandu when I saw his work and stuff, I'm like, oh, he's like super cool, and he was a DJ or something la Apponi, and அவர் பைத்தியம். So and I think he's just before I was introduced to him as a musician, I think he was like this cool friend, you know, cool Amma's cool friend. Before he was cool. Cool before தான் cool. இப்போ எப்படி? இப்போ regime. No, but yeah, so I think that's my answer, but I'd like to know your answer. क्वेश्चनே மறந்துச்சு எனக்கு. சாரி, நான் ரொம்ப வளவளன்னு பேசுறேன். சத்தியமா இல்லவே இல்ல, அழகா இருந்துச்சு. பட் ஆமா, சோ அது அதுல மட்டும் நான் மீட் பண்ணியிருந்தேன்னா கட் பண்ணி விட்டுருப்பேன். ஏன்னா ரொம்ப பயந்துட்டே இருப்பா, கன்ஃபார்மாக கட் பண்ணி என்ன ஏன்னா பயந்தவங்களையா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஷையா இருந்தேன் அப்போ. ஸோ என்னை வந்து like I think I had to be prepared before coming into something. A lot of young kids who actually are very talented, அவங்களோட biggest challenge is the fear of not performing to their own expectation. That is I could have done better அப்படினு அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா, அதனால even their worst performance கூட அவங்க மேட்ச் பண்ண மாட்டாங்க. வீட்ல வந்து ஒரு 5 டேக் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அதுல worst டேக் கூட அவங்க they are unable to சொல்ல வெளியில வரும்போது வராது. So probably if I had only met Dhee as a like, ஆனா அந்த ஏஜ் ரொம்ப யங், பட் hypothetically if that was only me, அவங்களுக்கு என்ன இவ்வளோ பயப்படுறா அப்படின்னு நான் பாட்டு போயிருப்பேன். Yeah, so I think there's no point in பட் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவுனது என்ன? எனக்கு டேபிளே உடைஞ்சது ஞாபகம் இருக்கா? இல்ல எனக்கு வந்து எனக்கு எப்படி அதுல இருந்து I think it's just more like practice. I think practice singing like singing for other composers, I think that helped a lot. Because when I sang for other actual music and but I think when I sang for other composers, it put me outside of my comfort zone. So I think having that be destroyed. One specifically? Any example? Yeah, of a composer who I think எனக்கு வந்து எல்லா anytime I've sung outside of in the space, எனக்கு வந்து எப்பவுமே I've learned something amazing. Like நீங்க யுவனோட வேலை செஞ்சிருக்கீங்க, ராமன் அவரோட பண்ணும்போது அவங்களோட ஒர்க் ஃப்ளோ இருக்கு, அது எல்லாமே நான் வந்து I'm observing, and I'm also like I have to let go of this fear of like making a mistake or not being like not sounding the way I am. அதெல்லாம் நான் சரியா பாடல, I've let him down ஒரு வாரம் அழுதுட்டு இருந்தேன் ரவுடி பேபிக்கு. So அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த வாட்டி Dhee அழுதாளா, அப்ப அந்த சாங் ஹிட் ஆயிடும். So I think it's also growing up too. I think I started quite young, so I think at that age I feel like you're also like really like in your head, and you know, so I think it's all of that, and you know, அந்த மென்டல் இத வெளியில வர்றது வந்து தான் ஒரு விதத்துல அதான் நீங்க சொல்ற மாதிரி வெளியில போய் அந்த வேலிடேஷன் கிடைக்கும் போது தான். இல்ல வீட்ல என்னதான் சொன்னாலும் கூட அந்த பறவை கொஞ்சம் நான் தனியா பறந்துட்டு அப்படி வந்தேன்னா என்னால பறக்க முடியும்னு நம்புது. ஆமா, and I think I was so lucky to have that opportunity to sing for people and even get that opportunity. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து such a huge songன்றது ஒரு blessing தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜஸ்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலே it is huge. But when you experience something and then that becomes so big and then you're like, oh, நம்ம பேசாம பாடிட்டு மட்டும் இருந்தா போதும்ன்ற ஃபீலிங் வரும். Now she is like completely gone into it. அந்த ப்ராப்ளம் நான் மிஸ் பண்றேன் இப்போ. இன்னும் கொஞ்சம் பயப்படலாம். ஆமா, என்ன மொத டேக். No, I think it was probably Ussuru Naramla. I really remember. I was really like
I was nervous to record, and I think, and I was also nervous around Appa at that time as well, because it was still like I'm in a new first recording la na பயப்படவே இல்ல. அதுக்கப்புறம் first recording நான் பயப்படவே இல்ல. I think it was only later on when I was like, okay, maybe I need to I think when you take yourself a bit too seriously. I think that's the issue. And I think I had to stop taking myself seriously. I guess it comes from a place of like even ego, you know what I mean? So I think that had to leave. Discovery arna prachana illa. ஆமா அது அந்த ஏஜ்ல அது நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். So I think அது எல்லா ஏஜ்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். So அதுல இருந்து வெளியில வரணும், and அது ஆமா அதுல இருந்து வெளில வந்தா அது ஈஸி ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ரைட். எனக்கு என்னன்னா இப்போ இந்த பாட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு உறவு இருந்தது, அது போச்சு, அது அதனுடைய அழகு என்ன அப்படின்றது பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். Strangely enough, we touched upon that theme several times, I think. பேசிட்டு இருக்கும்போது வாழை பாட்டு பொறுத்த வரைக்கும் கூட ஓரளவுக்கு அந்த எமோஷனை தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு விதத்துல இந்த எமோஷன் மாறிக்கிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் இப்போ நீங்க இவரை பத்தி பேசும்போது கூட அண்ணாவா இருந்தாரு, இதுவா இருந்தாரு, அப்பாவா மாறினாரு, அதெல்லாம் லேபிள் தானே. but it also describes ஒரு சேஞ்சிங் எமோஷன் இல்ல, அந்த ஏதோ ஒரு இடத்துல காத்துல மாறிக்கிட்டே இருக்கு இது அப்படின்றது. I think like he's super cool that way, because அவர் வந்து இதுதான் அந்த மாதிரி ஒரு he was never that person like, oh, I have to be this role in your life. He was never that person, so which makes it easier for you to accept them in that role, or like especially in the cinema space la irukavanga everything is there for perception. ஒரு ப்ராப்ளம் சைடில் சொல்கிறேன், இது எப்படி பார்ப்பாங்க அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு இதை அப்படியே மறைச்சி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டோட்டலாக தெரியவே தெரியாது, என்னடா சொல்கிறேன், அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, அவனுக்கு குழந்தை இருக்கா, அந்த மாதிரி இருக்கும். பட் நாங்கள் வந்து டே ஒன்னே வில் ஜஸ்ட் புட் இட் அவுட் தேர். அண்ட் மீனாட்சி வாஸ் மேனேஜிங் மீ, ஷி வாஸ் ரெப்ரசன்டிங் மீ. எங்கள் அம்மா அப்பாலாம் லைக் எவ்ரிபடி நியூ. அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்தது. வி ஹேட் டு கெட் த டிவோர்ஸ் ஃபைல்டு ப்ராப்பர்லி. அது ஒரு ப்ராசஸ் இருந்தது. அண்ட் இட் வாஸ் எவ்ரிதிங் வாஸ் அவுட் இன் த ஓப்பன். அண்ட் நோபடி ரியலி கேம் அண்ட் அட்டாக்ட் அந்த மாதிரி அந்த ஐயோ என்ன அப்படி அதெல்லாம் நடக்கவே இல்லை ஆக்சுவலி. வி ஹவ் பீன் லிவிங் ஆர் லைஃப்ஸ் கரெக்டாக. ஸோ ஐ திங்க் அந்த பர்செப்ஷனுக்காகன்னு போகும்போது தான் தென் யூ கெட் இன் டு லேபிள்ஸ் அண்ட் எப்படி சொல்லணும், எதை சொல்லக்கூடாது சொன்னால் அப்படிலாம் எனக்கு உங்க ரெண்டு பேருமே அந்த உங்க ஆர்ட் வந்து அதெல்லாம் உடைக்குதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? யுவர் ஒர்க் அஸ் அ கம்போசராக இருக்கட்டும், ஒர்க் அஸ் அ சிங்கராக இருக்கட்டும், இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது அப்படின்றதானே ஆக்சுவலி எனி ஆர்ட்டுடைய வேலையே அதுதான் இல்லை ஒரு விதத்தில். ஆமாம், irrespective of my political or ideological beliefs, I should be able to empathize with any ideology provided அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது தெரியுமா? அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்ஸை கொஸ்டின் பண்ணணும். அதுக்காக நான் இந்த சைடு நீ அந்த சைடு அவன் அந்த சைடு அந்த மாதிரி பார்த்து நான் ஒர்க் பண்ணவே மாட்டேன். அந்த இதுக்கு நீ கரெக்டாக ஜஸ்டிஃபைடாக ஒன்று பண்ணுறேன்னா ஐ வில் ஸ்கோர். அதுக்கு அதனால தான் நான் சோல்லேருந்து மியூசிக் பண்ணதால ஐ வில் ஆல்வேஸ் கீப் ஆர்கியூங் வித் த ஸ்கிரிப்ட். எனக்கு இப்படி சொன்னேன், ஆனால் படத்தில் இப்படி எடுக்கலை, அந்த மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணுவேன். ஸோ தட் கீப்ஸ் மீ த சேம். ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். எனக்குலாம் சொல்லி கொடுத்தேன். இப்போ ரஞ்சித் மாதிரி ஆளுங்களாம் எனக்கு வந்து தே லிட்ரலி ஷேப்ட் மை விஷன். அதில் ஐ வாண்ட் டு பி ஸ்ட்ராங்கர். ஐ டோன்ட் வாண்ட் டு அப்படியே மெதுவாக இதில் வந்து ட்வீக் ஆகி அப்படியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான் பர்சனல் லைஃபுக்குமே. அண்ட் எஸ்பெஷலி when you have an ideological or a political standpoint and ரெகுலராக ஆன்லைனில் போய் பேசுகிறோம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் யூ, நீங்கள் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்காங்கன்றது இதை அஃபெக்ட் பண்ணும். இங்கே நீங்கள் ஒன்று சொல்லிட்டு அங்கே ஒன்று பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு கம் பேக். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் தெரியாமல் இருக்கணும்னு எஃபர்ட் போடுறத விட அப்படி இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றது. தெரியாமல் இருக்க எஃபர்ட் போடலாம், பயங்கரமாக திருட்டுத்தரமாக ஒன்று பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவு அதுதான் எனக்கு பர்சனல் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஓ நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமே, சரி வேணாம், அந்த நோக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு விதத்தில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு புரியுது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு. மன்னிப்புத்தன்மை ஃபர்ஸ்ட்டு டுவர்ட்ஸ் ஒன் செல்ஃப் வேணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அவ்வளோ ஒரு எல்லா இடத்துலையும் அவ்வளோ ரிஜிட்டாக அசையாத ஒருத்தராகவே இருக்கணும், அப்படி இருக்கணும் இல்லை. சரி, லைஃப் இன் வே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். சொன்ன போனால் லைஃப் இஸ் ஆல் அபவுட் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்னே சொல்லணும்னு ஒரு இதில் எப்படி சொல்கிறேன்னா,
ஒரு ஒரு இடத்துல நீங்கள் ஒன்றா இருக்கணும்னு நினைப்பீங்க, இன்னொரு இடத்துல இன்னும் மாறுறீங்க, அங்கேருந்து வேற ஒன்றா மாறுறீங்க, அது மாறி தான் அப்படியே மாறிட்டே தானே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இதுக்குள்ள ஒரு ரிஜிட்டாக போட்டு இதுதான் நீ அப்படியே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே ஐ அப்சல்யூட்லி என்ஜாய் திஸ் கான்வர்சேஷன். Same, thank you. அதே போடுவீங்களா? முழுசாவே போட்டுருவேன். It was like a little like low-key தெரபி செஷன். என்ன மருந்து சொல்லுங்க டாக்டர். சொல்லிடுவாங்க. மருந்து சொல்லுங்க டாக்டரா. 3 வேளை சாப்பிடுமா டாக்டர்? That was really nice. It was so good. I really enjoyed it. Thank you so much. நம்ம செட்டப் பண்ண எவ்வளவு உழைச்சோம் நமக்கு தான் தெரியும். நான் வந்து வர வச்சு அந்த மாதிரி எல்லாம். ஆமா, அது நீங்க வேற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லாட்ஸ் ஆஃப் ஆன்டிசிபேஷன், ஐ அம் ரியலி எக்ஸைட்டட் அப்படி இப்படின்னு உடனே எனக்கு பாதி நேரம் ஐயோ யார் நான் சொன்னேன்? இல்ல அவங்க அப்படிலாம் யாருக்குமே சொல்ல மாட்டேன். இல்ல நீ சொல்ல மாட்டே. இந்த நான் கையில ஏதோ ஒட்டி இருக்கேன், இந்த ஓட் போட்டுருக்கான், ப்ரௌட் ஓட்டர். நீ அப்படி சொல்ல மாட்டேன். தென் ஐயோ இவ்வளவு எல்லாம் அப்ப சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேல நல்லா போனா கூட நல்லா போகாத மாதிரி இருக்கும். அந்த இதை மட்டும் கட் பண்ணிருங்க. எது? நான் அப்புறம் சொல்றேன். சரி ஓகே. எப்படி எதுன்னு நான் அப்படி இல்ல, எதை வேணா சொல்லலாம். இப்போ நீங்க நம்பலாம். இப்போ ஃபுல்லா போட்டாலும் ஏதோ ஒரு கட்ட இருக்கு. That's so evil. I know, right? He's இல்ல நான் இப்போ இதுக்கு மேல You see why he said it's good that he's in music? Thank you. Please தயவு செய்து இங்கே இருந்துருங்க, கெஞ்சி கேக்குறேன். இந்த வந்துறேன். But thank you and I wish you the very best with this song. Thank you so Thank you. both of Thank you. Yeah. Thank you.